ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் 6 இல்லை 7 முட்டை எடுத்துக்கலாம். அதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா மைய மிக்சியில் அரைச்சிப்போம். அரைச்ச பிறகு முட்டையில் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுப்போம். அதில் வந்து கடாய் வச்சுப்போம். இந்த கடாயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, முட்டையும் சர்க்கரையும், அதை ஆட் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா, ஸ்வீட்டில் தான் பால்கோவா ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தோல் இல்லாத பாதாம் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் பால் எடுத்து மிக்ஸியில் நல்லா மையம் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பால் எல்லாத்தையும் நம்ம கடாயில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெய் வந்து 2 இல்லை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து கலர் கொஞ்சம் அதிகமாக தெரியணுன்னா கேசரி பவுட்ரு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாயில் பண்ணணும். 8 இல்லை 10 நிமிஷத்தில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதில் வந்து நெய் லைட்டாக தடவிட்டு அதில் வந்து நம்ம பாயில் பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மேலேயும் லைட்டாக நெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓவனில் நம்ம அந்த ட்ரேவை வந்து 180 டிகிரியில் 30 இல்லை 40 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளியும் வந்து 30 இல்லை 45 நிமிஷம் வரைக்கும் கூல் பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கேக் மாரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 30 நிமிஷம் ஆற விட்ட பிறகு கட் பண்ணி இப்படி பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம முட்டை மிட்டாய் ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.